ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பஜகோவிந்தத்துலேன்னு ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். द्वादशमञ्जरिकाभिरशेष कथितो वैयाकरणस्येष उपदेशो भूद्विद्या निपुणै श्रीमच्छङ्कर भगवच्छरणै. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ பஜகோவிந்தத்தின் 13வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு பஜகோவிந்தத்தில் மொத்தம் 33 ஸ்லோகங்கள் இருக்கு. இந்த 33 ஸ்லோகங்கள் முதல் 12 ஸ்லோகங்களை சங்கராச்சாரியார் இயற்றியிருக்கார். இந்த முதல் 12 ஸ்லோகங்களை சங்கராச்சாரியார் இயற்றியிருக்கார். அப்பேற்பட்ட அந்த சங்கராச்சாரியின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் 13வது ஸ்லோகம் சொல்றது. இப்போ 14வது ஸ்லோகம் தொடங்கி 31வது ஸ்லோகம் வரை சங்கராச்சாரியின் சிஷ்யர்களும் அந்த சிஷ்யர்களின் சிஷ்யர்களும் அவர்களின் சிஷ்யர்களும் இப்படி அந்த குரு பரம்பரையில வந்தவா பல பேர் நமக்கு உணர்த்து வரும் பல தத்துவங்களை இதற்கப்புறம் வரப்போற அந்த ஸ்லோகங்களில் பார்ப்போம். ஆனால் உண்மையாகவே இந்த பஜகோவிந்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த சங்கராச்சாரியர் முதலில் அந்த ஒரு வியாக்கரணத்தை படித்துக் கொண்டிருந்த அந்த வயதானவர் அவருக்கு உபதேசித்த ஒரு உபதேசமாக தான் இந்த பஜகோவிந்தம் இருக்கிறது. அந்த பஜகோவிந்தத்தில் முதல் 12 ஸ்லோகங்களை சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் 13வது ஸ்லோகமாக இது இருக்கு. இதோட பலனை சொல்றது. அடுத்து வரும் ஸ்லோகங்களை அந்த 31வது ஸ்லோகம் வரை அந்த சிஷ்யர்கள் சொல்லியிருக்கா. 32, 33வது ஸ்லோகங்கள் கடைசி 2 ஸ்லோகங்கள் அதை திருப்பியும் சங்கராச்சாரியார் சொல்லி இந்த பஜகோவிந்தத்தை பூர்த்தி செய்கிறார் என்று சொல்லணும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் 13வது ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார்? இந்த ஸ்லோகம் நமக்கு என்ன சொல்றது என்றால், துவாதச மஞ்சரி காபிரசேஷ கதிதோ வையா கரணசேஷ. இப்படி அந்த பழைய அந்த ஒரு வியாக்கரணத்தை படித்து கொண்டிருந்த வயதான நபர், அந்த வயதான பண்டிதர், அவருக்கு உபதேசித்த ஒரு உபதேசமாக தான் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், நம்ம மோகத்தை ஆசையெல்லாம் அடக்கி கொண்டு பகவானை எப்படி சென்றடையணும் என்று சொல்லும் அந்த உபதேசமாக தான் இந்த பஜகோவிந்தம் இருக்கு. இப்படி இருக்கும் பஜகோவிந்தம் துவாதச மஞ்சரி காபிரசேஷ 12 முத்துக்களை கொண்ட ஒரு முத்து மாலையாக இருக்கு. இந்த முத்து மாலையை யார் அணிந்து கொள்றாலோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. துவாதச மஞ்சரி காபிரசேஷ கதிதோ வையா கரணசேஷ உபதேசோபூத் வித்யா நிபுணை ஸ்ரீமத் சங்கர பகவத் சரணை. அதாவது இந்த உபதேசத்தை தந்தவராக இருப்பவர், வித்யையில் ஞானத்தில் உயர்ந்தவராக, ஞானத்தில் நிபுணராக இருப்பவர் நம்மளோட சங்கராச்சாரியர். சங்கராச்சாரியருக்கு இன்னொரு பெயர் தான் பகவத் பாதர், பகவத் சரணர் என்று 2 பெயர் இருக்கு. அதனால் ஆதிசங்கர பகவத் பாதர், ஆதிசங்கர பகவத் சரணர் அவர் இயற்றிய இந்த ஸ்தோத்திரமாக இருக்கும் பஜகோவிந்தத்தின் முதல் 12 ஸ்லோகங்களை அந்த வயதான நபரை பார்த்து இந்த தத்துவங்களை நமக்கு உணர்த்திருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சாரியனின், அப்பேற்பட்ட சங்கராச்சாரியனின் திருவடிகளை பற்றி கொண்டு நாமும் இந்த சம்சார சாகரத்தை கடந்து செல்வோமாக என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த 13வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்த ஸ்லோகத்திலேருந்து 14வது ஸ்லோகத்திலேருந்து 31வது ஸ்லோகம் வரை சங்கராச்சாரியர் சொல்ற விஷயங்கள் இல்லை. ஆனால் சங்கராச்சாரியரின் சிஷ்யர்கள் நமக்கு உணர்த்த வரும் பல தத்துவங்கள் அதில் இருக்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம தெனாலிராமன் இந்த மந்திரத்தை அந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்த பிறகே நம்ம காளி அந்த இடத்தில் ஒரு பெரிய பிரகாசமான ஸ்வரூபத்தோடு தோன்றியிருக்கிறார். இப்படி காளி அம்மன் அங்கே தோன்றிவிட்டு அந்த ஒரு ஸ்வரூபத்தை, திவ்யமான ஸ்வரூபத்தை, திவ்யமான அழகிய தோற்றத்தை பார்த்து அந்த ஒரு அழகில், அந்த ஒரு திவ்யமான தெய்வீகத்தில் ஊறி போயிருக்காராம். அதிலேயே இது உருகி இருக்காராம் நம்மளோட தெனாலிராமன். இதை பார்த்த உடனே சிரித்து கொண்டே கேட்கிறாராம் நம்மளோட அந்த அம்மன் துர்கை கேட்கிறாளாம், என்ன ஆச்சு, என்னை எதற்கு கூப்பிட்டிருக்க என்று கேட்கிறாராம். அவர் ஒன்றுமில்லையே, நான் இந்த பண்டிதர், அந்த ஒரு ஞானி, அந்த ஒரு முனிவர் எனக்கு உபதேசித்த மந்திரத்தை உச்சரித்தேன், நீங்களே வந்துட்டேன். நீங்கள் இங்கே வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும், நீங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வைத்துதானே செய்வேன். இப்போ இங்கே வந்ததுக்கான காரணம் என்ன என்று கேட்குறாராம் நம்மளோட இந்த தெனாலிராமன். இவர் முன்னாடியே பார்த்துருக்கோம், ரொம்ப அறிவாளியும் விவேகத்தோடையும் பேசுவார், இவர் பேச்சாலே எல்லாரும் கவர்ந்துடுவார் என்றும் பார்த்துருக்கோம். இவர் பேசின பேச்சை கேட்டு உரத்த அந்த சிரிப்பை சிரித்து கொண்டே சொல்றாராம் அம்மன், அப்படியா, உனக்காக ஒரு பரிசை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் என்று சொல்லி ஒரு கையில் தயிர் சாதத்தையும் ஒரு கையில் பாலால் ஆன சாதத்தையும் தராலாம்.
இப்படி தயிர் சாதத்தையும் பால் சாதத்தையும் தந்து இந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டா என்றால் உனக்கு செல்வம் பெருந்து இருக்கும், இதுவே இந்த பால் சாதத்தை சாப்பிட்டா என்றால் உனக்கு ஞானம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்று சொல்றாராம் நம்மளோட அம்மன். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை, ரெண்டுத்தில் ஏதோ ஒரு பரிசை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும், ஏனென்றால் உச்சரித்து அந்த மந்திரத்தை உச்சரித்து என்னை சந்தோஷப்படுத்தியிருக்க என்று சொல்றாராம் காளி. அப்போ இந்த தெனாலிராமன் கொஞ்சம் யோசித்து விட்டு தன்னோட ஞானத்தை, தன்னோட புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி சொல்றாராம், இது ரெண்டுமே எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, இது ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எனக்கு இது ரெண்டுத்தில் எது டேஸ்ட்டாக இருக்குது, எது ரொம்ப சுவையாக இருக்குது என்று தெரியும். ரெண்டுத்தையும் சுவைத்து பார்க்கிறேன், எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன் என்று சொல்லி ரெண்டுத்தையும் அம்மனோட கையிலேருந்து எடுத்து ரெண்டுத்தையும் ஒரே கலவையாக ஆக்கி சாப்பிட்டுட்டாராம். அதனால்தான் அவருக்கு பிற்காலத்தில் தெனாலிராமனுக்கு அறிவும் அதிகமாக, அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் அதிகமாக இருந்தது. அந்த ராஜாவோட அந்த செயல்களெல்லாம், அவரோட அந்த குறைகளெல்லாம் தீர்த்து அந்த ராஜாவோட பரிசினாலேயே பல செல்வங்களும் கூடியிருக்கு என்று சொல்கிறான். இப்படிதான் தெனாலி ராமகிருஷ்ணன் அந்த உலக பிரசித்தியாக அனைவரையும் சிரிக்க வைக்கிற, சிந்திக்க வைக்கிற ஒரு கதாபாத்திரமாக மாறினார். இந்த ஒரு நீதி கதையை நம்ம தெரிந்துக்க வேண்டிய நீதி, நம்ம தெனாலி ராமகிருஷ்ணன் கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய நீதி, முதலாக பெரியவர்களை பார்த்தால், ஞானத்தில் நம்மளை விட வயதிலும் சரி ஞானத்திலும் சரி மூத்தவர்களை பார்த்தால் வணங்க வேண்டும். இரண்டாவதாக எல்லா உயிரும் சமமாக பாவித்து, நம்ம உயிர் போகிறது என்றால் நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம், அது போலவே மற்ற உயிர்களும் போகாமல் நம்ம காப்பது என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. உயிர் சேதத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாது. மூன்றாவது விஷயமாக இருக்குது, நம்ம பக்தியோடு இருந்தோம் என்றால், பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தோம் என்றால் அந்த கடவுளே, அந்த இறைவனே, அந்த ஆண்டவரே நம்ம முன்னாடி வந்து நின்று நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நமக்கு அருள் புரிவார் என்றுதான் முக்கியம். எப்போ என்றால் உண்மையான பக்தி, உண்மையான ஸ்ரத்தை இருக்க வேண்டும். இந்த நீதி கடையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதிகள் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.